நம்மலாம் வந்து சாதாரண மனுஷங்க தான், அவரோட மேஜிஷியன்ஸ் கிடையாது எல்லாத்தையும் மாற்றி நம்ம இது பண்ணுறதுக்கு. இதை தாண்டி லவ் மேரேஜில் வந்து என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல் விஷயமே வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸுமே மனசார சம்மதிச்சு சந்தோஷமாக வந்து காதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறது கிடையாது. ஸோ ஆரம்பமே வந்து நம்ம வந்து பெற்றவங்களை கஷ்டப்படுத்தி தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து வாழ்ந்து காமிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கும் அவங்களுக்கு. வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுதுன்னா இந்த விஷயத்தை தான் சொல்லி காமிப்பாங்க. நம்ம வந்து பெற்றவங்களை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீ இப்படி பண்ணுறையே அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். இது வந்து சுதந்திரமா நினைச்சுக்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு உண்டான சுதந்திரம், நாங்க எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். 20 வருஷமா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்தது, பெற்றவங்க கூட 20 வருஷம் கழிச்சு யாரோ ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுல தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிறது வந்து என்னுடைய கேள்வி. ஸோ பெற்றவங்க மனசு கஷ்டப்படுத்திட்டு அவங்களுக்கு தெரியாம இல்ல அவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது முற்றிலுமே தவறான ஒரு விஷயம் தான். உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு இருந்தா கூட பெற்றவங்க சம்மதிக்கல அப்படிங்கிற பட்சத்துல நான் போய் கல்யாணம் பண்ணுவேன், எப்படி இருந்தாலும் பெற்றவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மைண்ட் செட்ல கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அந்த லவ் மேரேஜுக்கு வந்து அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். காதல் திருமணம்